hear my little go dum dum? I just simply calling you come come. Do you hear my little go dum dum? I just simply calling you come come. My oh my naughty boy, ni bada. Can't you just do it to bada? My oh my naughty boy, ni bada. Can't you just do it to bada? Hey hi hello welcome back to channel. இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட எவில் ப்ளே பாய் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஆமாடா, நான் உங்களுக்கு நேற்றே போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் எனக்கு டைம் கிடைக்கல. பிகாஸ் நானே முடியாமல் ஃபீவரில் இருந்தேன். ஓகே, எப்படியாச்சும் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். ஓகேடா, நம்ம இப்படியே டைம் வேஸ்ட் பண்ணாமல் போயிடலாம், எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஓகேயா? நீங்கள் கேட்ட மாதிரி நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் பொறுத்து தாண்டா இருக்குது நான் அடுத்த பாட் போடவா வேணாமா அப்படின்ட்டு. நீங்கள் தாண்டா அதை முடிவு பண்ணணும். ஓகேவா? சரி, நம்ம லாஸ்ட் பார்ட்டில் என்ன பண்ணால் ஜேக்கு உங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டு போயிருப்பான். பொய் சொல்லணும்னு நினச்சா கூட உனக்கு இப்போது பண்ணதான் உனக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அகெயின் ஃபுட்பால் கிரவுண்டுக்கு ரிட்டர்ன் கேஷுவலாக போகிறான். நீங்கள் ஷாக்லேயே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிளாங்காகவே உட்காந்து அப்படியே நிற்கிறீங்க. அப்புறம் நீங்களும் கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஹேனாக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க. அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க, எதுவுமே யோசிக்காமல். அப்புறம் ஹேனாவும் அதுக்கப்புறம் வந்துடுறா. உங்களை ஹக் பண்ணுற மாதிரி அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்கார்றா. நீங்கள் ஹேனா வந்தது கூட பார்க்காம அப்படியே யோசிச்சிட்டே உட்காந்துருக்கீங்க. ஹேனா உங்ககிட்ட பேசுகிறாங்க. பட் நீங்கள் ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் இருக்கீங்க. இதை பார்த்துட்டு ஹேனா கன்ஃபியூஸ் ஆகி உங்கள் ஃபேஸை பார்க்குறா. பார்க்கும்போது தான் அவளுக்கு தெரியுது உங்கள் லிப்ஸ்லாம் ரெட் கலரில் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ ஹேனா, ஏய் என்ன மச்சான், திருப்பியும் லிப்ஸ்டிக் போட்டிருக்கியா அப்படின்னு கேட்டோட தான் உங்களுக்கு நீங்கள் ரியாலிட்டிக்கே வரீங்க. நீங்கள் ஷாக் ஆகிட்டு உங்கள் மொபைல் எடுத்து கேமரா ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறீங்க. பார்த்தா ரெட்டாக இருக்குது. இதை பார்த்து நீங்கள் ஷாக்காக ஹேனாவை பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஹேனா ஒன்றுமே புரியாமல் உங்களை பார்க்குறா. அப்போ தான் நீங்கள் ஹேனாட்ட எல்லாத்தையுமே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஹேனா வாயில் கையை வச்சுட்டு அப்படி ஷாக் ஆகி, அகேன் ஒன்று ஜேகே கிஸ் பண்ணானா, உன்னை விடமாட்டான் போலையோ ஏன்? அப்போது நீங்கள் அகேன், எதுக்காக ஜேகே என்கிட்ட இப்படி நடந்துக்கிறான்? அவனுக்கு நம்ம காலேஜில் நிறைய பேரோட ட்ரீம் பாய் தானே. என்ன தான் ப்ளே பாயாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு நினைக்கிற ஒரு பையன். அவன் எதுக்கு என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும்? ஜஸ்ட்டு ஒரு டைம் பாஸ்க்காகவா? இல்லை என்னென்னு எனக்கு புரியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் அகெயின் உங்களுக்குள்ளே யோசிக்கிறீங்க, நம்ம ஒன்றும் அவ்வளோ அழகு இல்லையே, அவ்வளோ பாப்புலராக ஆனால் கேர்ள்ஸும் கிடையாது, ஃபேமிலியும் ரிச்சான ஃபேமிலியும் கிடையாது, ஜேகேக்கு என்ன தேவைன்னே எனக்கு புரியலையே. அப்போ ஹேனா அவங்கள பார்த்து, ஏய் விடுமச்சான், அவனுக்கு வேறு ஒரு பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் பின்னாடி சுற்றுவான், அதுக்கப்புறம் உனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கொஞ்சம் காம் பண்ணுறா. இந்த மாதிரி 2 பேரும் பேசிட்டு அப்படியே அந்த டே நெக்ஸ்ட் ஹார் அப்படின்னு நார்மலாக போகுது. இப்படியே எல்லா கிளாஸும் போகுது. உங்களுக்கு கிளாஸில் சுத்தமாக கான்சன்ட்ரேஷனே இல்லை. ஜேகேவை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் யோசிச்சுட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு நடந்தது, பிளாட்ஃபார்மில் நடந்தது, அப்புறம் காலேஜில் மார்னிங் நடந்தது யோசிச்சு அப்படியே இருக்கீங்க. அடுத்த கிளாஸும் ஓவர் ஆகிடுச்சு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது நீங்களும் ஹேனாவும் பேசிகிட்டே வரீங்க. மச்சான், ஜேகே கண்ணில் மட்டும் பற்றவே கூடாதுடா, அம்மாடி ஏற்கனவே பட்டதெல்லாம் போதும், வேணாம் பற்றவே கூடாது, சரியா? ஆமாம், அவன் கண்ணில் மட்டும் படாமல் எப்படியாவது எஸ் ஆகி போயிடணும், இல்லாட்டா அகெயின் ஏதாவது ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறீங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டெப்ஸில் இறங்கி கீழே போயிட்டு இருக்காங்க. நீங்களும் 2 ஃப்ளோரில் இறங்கி காரிடோர் போகிறீங்க. பார்த்தா கரெக்டாக தூரத்தில் சென்டரில் ஜேகே நின்று யாரோ தேடிட்டு இருக்கான். நீங்களும் ஹேனாவும் ஜேகேயை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகி அப்படி நின்றுட்டு அந்த க்ரௌடில் இருக்க ஜேகே யாரோ தேடிட்டு அப்படியே ஒயனை பார்க்குறான். அப்போ உங்கள் மேலே அவனோட ஐஸ் லேண்ட் ஆகுது. அப்போ ஹேனா அவங்கக்கிட்ட யார் கண்ணில் மாட்டக்கூடாதுன்னு நினச்சினோம், அவன்கிட்டே மாட்டிட்டோமே, ஐயோ ஒய்யான், அவன் உன்னை தாண்டி பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. நீங்கள் அப்படியே நின்று ஜேகேவே பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வரான். உங்கள் கிட்ட வரைக்கும் உங்களை ஹக் பண்ணுற மாதிரி உங்கள் பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கா. அவளை ஹக் பண்ணி அவள் சீக்ஸில் கிஸ் கொடுக்குறான். அப்படியே அந்த பொண்ணை அப்படியே கூட்டிகிட்டு போகிறான்.
ஜேகே இப்படி பண்ணுறத நீங்களும் ஹேனாவும் ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் 2 பேரும் அந்த பொண்ணு யாருன்னு பார்க்குறீங்க. அந்த பொண்ணு நேம் நியான். நியான் வந்து எப்படின்னா, இந்த காலேஜில் ஜேகே எப்படியோ அதே மாதிரி தான் ஒரு ட்ரீம் கேர்ளு, பாப்புலரான பொண்ணு. ஸ்டேட்டஸ்லேயும் சரி ஜேகேக்கு வந்து ஈக்குவலான ஒரு பாப்புலரான பொண்ணு. ஜேகே நியானோட ஷோல்டரில் கையை போட்டு அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். அப்போ நீங்களும் ஹேனாவும் என்னன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஜேகே அந்த பொண்ணு கூட க்ளோஸாக போகிறத பார்த்துட்டு அந்த க்ரௌடில் ஜேகேக்கு பின்னாடி வந்து அகெயின் வந்து உங்களை திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்து அப்புறம் அவங்க அப்படியே உங்களை விங்க் பண்ணுறான். விங்க் பண்ணிட்டு சிரிச்சுட்டு நியானை அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறான், போகும்போது வேற நம்மளை கண்ணடிக்கிறான் அப்படின்னு புரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போதே உங்கள் 2 பேரையும் க்ராஸ் பண்ணி போகிறாங்க பொண்ணுங்க. ஏய், அந்த பொண்ணு தான் இப்போ ஜேகேவோட புது கேர்ள் ஃப்ரெண்டாண்டி அப்படின்னு பேசிகிட்டே போகிறாங்க. இதை நீங்கள் 2 பேருமே கேட்குது. இதை கேட்டு ஹேனா கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. பிகாஸ் நம்ம ஃப்ரெண்டு தப்புச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஃப் ஆகிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறா. டேய் மச்சான், நீ தப்புச்சிட்டடா, அவனுக்கு கரெக்டான ஒரு பொண்ணு கிடச்சிருச்சுடா, அதனால தான் இப்போ அவனைய கண்டுக்காமல் போகிறான். இதை கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஜேகே கிட்டே இருந்து தப்பிச்சிட்டோம், இனி அவனோட டார்ச்சர் இருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்க. அட் த சேம் டைம் கொஞ்சம் ஃபீலும் பண்ணுறீங்க. நம்மளை பார்க்காத மாதிரி இப்படி போயிட்டானே, ஏதோ ஒரு 3ஆவது பர்சனை பார்த்த மாதிரி போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறீங்க. காலேஜும் முடியுது, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. நீங்கள் அங்கேயும் ஜேகேயை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. 2 or 3 டைம்ஸ் உங்ககிட்ட அவன் வந்து பிஹேவ் பண்ணது, அதுக்கப்புறம் இப்போ நியானை கூட்டிகிட்டு போனதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க. எதுக்கு அந்த பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்டுனா, அப்போது என்னைய பார்த்து ஏன் கண்ணாடிக்கணும்? அப்போ நான் சும்மா வந்து டைம் பாஸ் தானா? இதுலேயே எனக்கு புரிஞ்சிருச்சு, அவன் என்னை டைம் பாஸ்க்கு தான் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அதில் இருந்து டைவெர்ட் ஆகலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் உங்களுக்கு வந்து டைவெர்ட் ஆக முடியலை. அகெயின் அதே தாட்ஸ் தான். அன்றைக்கி டே வந்து உங்களுக்கு அப்படியே போகுது. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எப்பயும் போல் நீங்கள் ரெடியாகி காலேஜுக்கு போகிறீங்க. வழக்கம் போல் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஃபுட்பால் கிரவுண்டை பார்க்குறீங்க. அப்போ ஜேகே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ளே பண்ணிட்டு ரெஸ்ட் டைமில் நின்றுட்டுருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க. அவனை பார்த்துட்டு உங்கள் வாக்கை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு அவன் நம்மளை பார்க்குறானானே பார்க்குறீங்க. ஜேகே பாலை கீழே வந்து பஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது அவன் கண்ணு உங்கள் மேலே படுது. அவனும் உங்களை பார்க்குறான், நீங்களும் அவனை பார்க்குறீங்க. ஆனால் ஜேகே எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. ஃபஸ்ட்லாம் வந்து உங்களை பார்த்தா வந்து பேச ட்ரை பண்ணுறது, அட்டென்ஷன் சீக் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரியாக்ஷனும் கொடுப்பான். ஆனால் இப்போ வந்து உங்களை பார்த்து ஒன்றுமே பண்ணல. அவன் பார்த்துட்டே இருக்கான், நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க. இதை பார்த்து உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே சோகமாக மேலே ஸ்டெப்ஸில் ஏறி கிளாஸ்க்கு போயிட்டீங்க. ஜேகே அந்த 2 செகண்ட் தான் பார்த்தான். அப்புறம் அவனும் திரும்பிட்டு அவன் வேலையை பார்க்குறான். அவனும் பார்க்கல. அப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, சரி ஓகே, ஒரு பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் ஒரு டைம் கேப்புக்கு ஓகே நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டான், ஜஸ்ட்டு ஒரு லஸ்ட்டுக்காக ஃபன்னுக்காக நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்க. அடுத்து ஹேனா அப்புறம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டாங்க. கிளாஸ் வந்து ஆஸ்யூஷுவலாக வந்து அந்த டே வந்து அப்படியே போகுது. உங்கள் மைண்டு வந்து அதே தான் ஓடிட்டு இருக்கு. ஜேகே ஒரு பெரிய ப்ளே பாய், அவன் ஒரு இதுக்காக தான் வந்து ஒரு டைமுக்காக தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டான். அவனை பற்றி நினைக்காம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. நம்மளோட கெரியரையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க. கிளாஸும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆனால் அப்பப்போ ஜேகேயோட தாட்ஸ் வருது. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசாக இம்பேக்டாலாம் இல்லை. ஃபஸ்ட்டு அவனை மறக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு அவனை பற்றி யோசிக்கும்போது. பட் இப்போ நீங்களே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறீங்க. உங்களோட ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஃப்ரெண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி தான் அந்த டே ஃபுல்லாக போகுது. அடுத்து வீட்டுக்கு போகும்போது நீங்கள் பார்க்குறீங்க ஜேகே நியானை பொண்ணு கூட சுற்றுறது, அந்த பொண்ணு ஜேகே பப்ளிக்லேயே லிப்லேயே கிஸ் பண்ணுறது, அவன் இன்டிமேட்டடாக அப்படியே இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் அதை பார்க்க ஓகே, இனிமேல் இவன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், அவன் யாரோ நம்ம யாரோ, அவனை பற்றி இனிமேல் நம்ம யோசிக்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக 3 days காலேஜ் இப்படியே போகுது. நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க, ஆனால் ஒன்றும் பெருசாக எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை. ஜேகே நியான் கூடயே தான் இருக்கான். உங்களுக்கு ஒன்று கூட இல்லை. உங்களை பேச்சுக்கு கூட திரும்பி பார்க்கலாம. அது உங்களுக்கு என்ன, சரி ஓகே
அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜேகேயோட தாட்ஸ் உங்களுக்கு வந்து மறந்து போக ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ஞாபகத்திலே இல்லை. ஜேகேயோட தாட்ஸும் வந்து மறந்து போகுது உங்களுக்கு. நீங்களும் உங்களோட ஓல்டு செல்ஃப்க்கு வந்து வரீங்க. நீங்கள் எப்படி ஜாலியாக ஜேகேவை பார்க்குறதுக்கு முன்னாடி இருப்பீங்களோ அப்படி இருக்கீங்க. அன்றைக்கி வந்து ஃப்ரைடே, உங்களுக்கு காலேஜ் முடிஞ்சிருச்சு. யூஷுவலாக வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் பெண்டிங்கில் ஒர்க்கெலாம் பார்க்குறீங்க. உங்கள் ரூம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறீங்க. அம்மாவுக்கு போய் கிச்சனில் ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு இருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க. முன்னாடி ஜேகே வந்த அப்புறம் தான் நீங்கள் வந்து மூடியாகவே யார்கிட்டையும் பேசாமல் அவனை பற்றியே யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் உங்கள் பழைய மூடுக்கு வரீங்க. நெக்ஸ்ட் டே சாட்டர்டே சண்டே உங்களுக்கு காலேஜ் லீவு. நீங்கள் ஜேகேவை சுத்தமாக மறந்துட்டீங்க. அப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஒர்க்ஸ்லாம் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்க்குறீங்க. அசைன்மெண்ட் ரைட் பண்ணுறது, உங்கள் ரூமு கொஞ்சம் வந்து டெக்கர் பண்ணுறது, ஈவினிங் டைம் அப்போப்போ வந்து ஸ்பீக்கர் நல்லா வால்யூம் ஃபுல்லாக மியூசிக் ப்ளே பண்ணி வைபாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்கள் ஒர்க்ஸை முடிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் நார்மலாகவே இப்படி இருக்கிற பொண்ணு தான். இப்போ பழைய மூடுக்கு வந்தனால நான் ஜாலியாக உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அப்படியே பீஸ்ஃபுல்லாக நீங்கள் பாட்டில் ஜாலியாக சாங் கேட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. அப்போது வந்துட்டு உங்கள் அம்மாவும் ரூமுக்கு வந்து நீங்கள் ஆடுறதை சிரிச்சிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் உங்கள் அம்மாவையே கையை பிடிச்சி இழுத்து 2 பேரும் ஜாலியாக ஆடிட்டு இருக்கீங்க. 5 to 10 டைம்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் உங்கள் அம்மா ரியாலிட்டிக்கு வந்து சாங்கை ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை பார்த்து சிரிச்சிட்டு, அச்சோ ஒயன், நான் வந்ததை விஷயத்தையே மறந்துட்டேன் நீ ஆடுறதை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பெட்டில் உட்கார வைக்கிறாங்க. உங்களோட ஃபேமிலியோட குட்டி இன்ட்ரோ வந்து நான் சொல்கிறேன். உங்கள் அப்பா வந்து டாக்டர், உங்கள் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். உங்கள் அப்பா வந்து எப்படி சொல்கிறது, உங்கள் ஃபேமிலி ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு ஃப்ரெண்ட்லியான ஃபேமிலி. ஓகேவாடா, இதை நீங்கள் நல்லா நான் வச்சுக்கோங்க. அப்போ உங்கள் அம்மா அகெயின் நாளைக்கு உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அப்பாவோட கிளைண்ட்டுக்கு மேரேஜ்மா, நாளைக்கு தான் மேரேஜா. மார்னிங் நம்மளால் போக முடியாது, ஈவினிங் டின்னருக்கு கூப்பிட்ருக்காங்க, டுகெதர் மாதிரி எல்லாரையும் கூப்பிட்ருக்காங்க, நம்ம ஃபேமிலியும் கூப்பிட்ருக்காங்க, அதனால் நாளைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு அவ்வளோக்கா அதில் இன்ட்ரெஸ்ட்லாம் காட்டாமல், நான் எதுக்குமா இதுக்கெல்லாம், எனக்கெலாம் எப்படி போமா, எனக்கெலாம் இதெல்லாம் போர் அடிக்கும், நான் வந்து வீட்டிலே இருக்கேனே ப்ளீஸ், நான் வந்து என்ன பண்ண போகிறேன், நீ வேணால் போயிட்டு வாங்க. ஏய் ஒயன், நீ அங்கே வந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவ. அங்கே வந்தால் அப்பா கூட ஒர்க் பண்ணுற ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, அப்பா அவங்களோட பொண்ணுங்களாம் வருவாங்க, உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க, நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவ, நீ வா ஒயன் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உங்கள் அப்பாவோட டாக்டர்லாம் அவர் கூட ஒர்க் பண்ணுற ஒரு டாக்டர்ஸ் தான். அவங்களோட பொண்ணுங்க உங்கள் கூட சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க, அவங்களும் வராங்க அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஹேனாக்கு அப்புறம் வந்து இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு இருக்காங்க. உங்களுக்கு உங்கள் அம்மா சொல்கிறது கேட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுது. சரி, நம்மளோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, நம்ம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, கண்டிப்பாம்மா, அப்போ ஓகேம்மா, நாளைக்கு போகலாம், நானும் வரேம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஆகுது. நீங்கள் வந்து பயங்கரமாக குளிச்சுட்டு ரெடி ஆகுறீங்க. ஹேர்லாம் ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் ஹேரை லைட்டாக ஸ்ட்ரைட் பண்ணி கர் பண்ணுறீங்க. ஹெவியாக மேக்கப் போடுறீங்க. உங்களோட அவுட்ஃபிட் வந்து ஒரு டார்க் ரெட் கலர் ஸ்லீவ்லெஸ் லாங் ஃப்ராக் வந்து போட்டிருக்கீங்க. லுக் வைஸில் நீங்கள் பயங்கரமாக அட்ராக்டிவ் அண்ட் ஹாட்டாக இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறீங்களே, அதான் கொஞ்சம் கெத்தாக இருக்கணும், நல்லா ஒரு லுக் வைஸில் நல்லா இருக்கணும்ன்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ரெடி ஆகுறீங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னாலே ஃபன்னாக வைபாக தான் இருக்கிற ஒரு பர்சன் தான். ஈவினிங் அந்த மாதிரி டிப்டாப்பாக ரெடி ஆகுறீங்க. உங்கள் அம்மாவும் அப்பாவும் ஹை கிளாஸில் டின்னர் பார்ட்டிக்கு போகிற மாதிரி தான் ரெடி ஆகுறாங்க. பிகாஸ் வந்துட்டு அந்த கிளைண்ட் வந்து ஒரு ரிச்சான ஒரு கிளைண்ட். ஸோ பார்ட்டி பெருசாக இருக்குன்ட்டு இப்படி ரெடியாகி ஃபேமிலியாக ரிச் லுக்கில் காரில் ஏறி அங்கே ரீச் ஆகுறீங்க. அந்த ஹோட்டல் வந்து ப்ரைவேட் ஹோட்டல் மாதிரி ஃபுல்லாகவே அங்கே இந்த டின்னர் பார்ட்டி தான் நடக்குது. அங்கே போய் ரீச் ஆன உடனே உங்கள் அப்பா வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸு கூட போயிட்டார். அவர் பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிவிட்டு அவர் அந்த பக்கம் போயிட்டார். இந்த சைடு உங்கள் அம்மாவும் அவங்களோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு அவங்க கூட போயிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஹோட்டல் ஃபுல்லாத்தையும் அப்படி சுற்றுறீங்க. எங்கடா நம்ம ஃப்ரெண்ட்ஸு, எங்கடா காணோம், ஐயோ எங்கடா போனாலுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கீங்க. எல்லா பக்கமும் இப்படியே தேடிகிட்டே போகிறீங்க. அங்கே சாப்பிட்ற பிளேஸ் இருக்குது, அங்கே இருந்து கொஞ்சம் வெளியே போகிறீங்க. அங்கே ஒரு கிளப் செட் இருக்குது, ஒரு மினி கிளப் செட் தான். அங்கே போயிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. அங்கே ஃப்ளோர் ஃபுல்லாக லைட் செட்லாம் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக சவுண்டாக சாங் ஓடிட்டு இருக்குது. அங்கே நீங்கள் என்ட்ரான உடனே உங்களுக்கு வந்து அப்படியே லைட்டாக வைபாக
ஆக ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் லைட்டாக டான்ஸை பண்ணிட்டு தேடிட்டு இருக்கீங்க. அப்புறம் அந்த சைடில் உங்கள் 3 ஃப்ரெண்ட்ஸும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை பார்த்த உடனே சரியான சந்தோஷம், அவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி. அப்படியே ஹாப்பியாக போய் நீங்கள் அவங்க 3 பேரையும் ஹக் பண்ணிட்டு, ஏய் எப்படி இருக்க, ஐயோ எப்படிடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப நாள் பார்த்த சந்தோஷத்தில் அப்படியே ஹாப்பியாக ஹக் பண்ணிட்டு 4 பேரும் டான்ஸ் பண்ணுறீங்க. பயங்கரமாக வைபாக டான்ஸ் பண்ணுறீங்க. அப்போது உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங் ஒன்று வருது. உங்களுக்கு அவ்வளோதான், இந்த சாங் கேட்டுவிட்டு அவ்வளோதான், நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ஒரு ஹாப்பிலையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இந்த சைடு நீங்கள் நல்லா ஹாப்பியாக வைப் பண்ணிருக்கீங்க. இன்னொருத்தர் ஓவர் போரிங்கில் கிளப்பில் வந்து ட்ரிங்க்ஸை சர்வ் பண்ணுற இடத்துல வந்து அந்த சேரில் உட்காந்து பீர் அடிச்சுட்டு இருக்கான். அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேக்கி தான். ஜேகே அந்த பிளேஸில் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அந்த பிளேஸை சுற்றி பார்த்துட்ருக்கான். என்னடா இது அப்படின்னு. ஜேகே இங்கே என்ன பண்ணுறான்னா, இந்த கிளைண்ட் இருக்காங்கள்ல, அவங்களோட யங்கர் பிரதர் வந்து ஜேகேயோட ஸ்கூலில் படித்தவர். அதனால் ஜேகேக்கு வந்து இன்வைட்டு பண்ணியிருப்பாங்க. அதனால் ஜேகே அங்கே இருக்கான். ஜேகே வந்து பிளாக் ஷர்ட்டு, பிளாக் கோட்டு, பிளாக் பேண்ட் இருந்தால் போட்டு பயங்கர லுக்கில் இருக்கான். ஹேரை வேறு லைட்டாக வந்து காம் பண்ணியிருக்கான். பார்க்கவே பயங்கரமாக இருக்கான். அவன் வந்து ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தான். ஆனால் அவன் நினச்ச மாதிரி எந்த பொண்ணுமே இங்கே இல்லை. அதனால் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சோகமாக மூஞ்சி வச்சுட்டே பார்த்துட்டு இருக்கான். போதை ஏறின கேரோடையே சுற்றி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது, எந்த பொண்ணுமே அவ்வளோ பெருசாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு யோசிக்கிறான். அந்த டைமில் ஜேகே ஐஸ் வந்து அந்த ரெட் கலர் ட்ரெஸ் மேலே வந்து லேண்ட் ஆகுது. அது வேறு யாரும் இல்லை, அது நீங்கள் தான். நீங்கள் பயங்கரமாக வைப் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட பேக் போஸ்ட் தான் ஜேகே பார்த்துட்டு இருக்கான். பிகாஸ் நீங்கள் திரும்பி டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. ஜேகேவோட கண்ணு ஃபுல்லாக அந்த ரெட் ட்ரெஸ் மேலே தான் இருக்குது. மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே வந்து கண்ணாலே வந்து ஸ்கேன் பண்ணுறான். யாரா இவ அப்படின்னு வந்து கொஞ்சம் க்யூரியாசிட்டியோடய அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பீட் மாறுது. பீட் சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் ஸ்லோவாக ஒரு டர்ன் பண்ணுறீங்க. அப்படியே உங்கள் ஹெட்டை ஆட்டுறீங்க. அப்போ தான் ஜேகே வந்து அது யாருன்னு பார்க்குறான். பார்த்தா அது நீங்கன்னு தெரிஞ்சவோட அப்படி ஒரு ஷாக்கு. அவனுக்கு அவ்வளோ ஒரு ஷாக் ஆகி அவனுக்கு ஏறின போதெல்லாம் அப்படியே இறங்கிடுச்சு. அப்படியே ஒயிட் ஐஸில் பார்த்துட்டு இருக்கான். இது ஒயனாடா அப்படின்ற மாதிரி. நீங்கள் காலேஜுக்கு வந்து யூஸ்வலாக வந்து எப்படி போவீங்க, லைக் ஹோம்லி அண்ட் ஹூடி அந்த மாதிரி போட்டு போகிற அந்த அளவுக்குலாம் ரொம்ப அட்ராக்டிவாக ட்ரெஸ் பண்ண மாட்டீங்க காலேஜுக்கு போகும்போது. இப்போது அப்படி இருந்த ஒயன் இந்த காஸ்டியூமில் ஜேகே பார்க்குறான். ஒயன் வந்து டோட்டலாக ஜேகேக்கு வந்து வேறு மாதிரி தெரியுறாங்க. அப்படியே ஒயிட் ஐஸ்லேயே வந்து ஷாக்காக பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. நீங்கள் தானானே இன்னுமே அவனுக்கு வந்து டவுட்டாக தான் இருக்குது. அந்தளவுக்கு உங்கள் லுக்கில் வந்து சேஞ்ச் இருக்குது. அப்படியே ரசிச்சிட்டே உங்களை பார்த்துட்டே இருக்கான். ஜேகே அந்த இடத்துல அவனுக்கு வந்து அந்த இடத்துல ஒன்றுமே கேட்கல. அவன் அப்படியே உங்களை தான் ஃபுல் ஃபோக்கஸில் ஸ்டன் ஆகி அப்படியே பார்த்துன்னு இருக்கிறான். நீங்கள் பயங்கரமாக அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. கிளாமராக வேறு ஆடுறது. ஃப்ரெண்ட்ஸாக கிளாமர் ஆடுவோம்ல, அந்த மாதிரி ஆடுறது, நக்கல் பண்ணுறது, அந்த மாதிரி இதுவரை பார்க்காத ஒயனை பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறது. கையில் ட்ரிங்க்ஸை வந்து அப்படியே வாய்கிட்ட வச்சுருக்கான். ஆனால் கொஞ்சம் கூட குடிக்கலை. கையில் வச்சுருக்கிறது மறந்து உங்களை அப்படி பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு அந்த பிளேஸில் வந்து யாருமே தெரில. அப்படியே ஃபுல் ஃபோக்கஸாக அப்படியே நீங்கள் மட்டும்தான் அப்படியே அவனுக்கு தெரியுறீங்க அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸுக்கும் அப்படின்னு. ஃபுல்லாக ஜேகே வந்து உங்களை தான் வந்து பார்த்துட்டு இருக்கான். 4 பேரும் டான்ஸ் ஆகி ரொம்ப டயர்டாயிட்டீங்க. கொஞ்சம் டயர்டானோன்னே அங்கே இருக்கிற டேபிளில் உட்காந்து 4 பேரும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்க. அங்கே மேலே எல்லாேருக்கும் தனித்தனியாக ரூம்ஸ் இருக்குது ஃபேமிலிக்கெலாம். நீங்கள் 4 பேரும் சரி மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னனால சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே மேலே போகிறீங்க. 4 பேரும் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறனால அப்படியே ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு என்ன பண்ணுற, எந்த காலேஜு, ஒர்க்லாம் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி நிறையா ஹாப்பியாக ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க. அப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்டும் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வரா. சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போது வந்து உங்களோட ஒரு ஃப்ரெண்டு, ஒயன் நீ இங்கே ரெடி, நான் கீழே போய் பேக்கை எடுத்துகிட்டு வந்துடுறேன், பேக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ரூமில் வச்சுட்டு லாக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது இருடி வந்துடுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே போயிடுறாங்க. நீங்களும் சரி ஓகே சும்மா தானே இருக்கோம், சரி லைட்டாக கொஞ்சம் டச்சப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே
இப்போது இங்கே ஒரு மிரர் இருக்குது. அந்த மிரர் கிட்ட போய் அந்த மிரரில் உங்கள் ஃபுல் ஃபிகராக உங்களோட ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. நீங்கள் மிரர் பார்த்துட்டு அப்படியே டச்சப் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே வந்து டோர் ஓப்பன் ஆக சவுண்டு கேட்குது. அப்போ நீங்கள் டச்சப் பண்ணிட்டு ஏய் என்னாடி அதுக்குள்ளே வந்துட்டியா அதுக்குள்ளே வந்துட்டியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சீக்ஸில் வந்து ப்ளஸ் போட்டுகிட்டே அப்படியே சிரிச்சுட்டே கேட்டுகிட்டு இருக்கீங்க. ஆனால் எந்த ஒரு ரிப்ளையும் வரல. என்னடா எந்த ரிப்ளையும் வரல அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் வந்து ப்ளஷ் போட்டுகிட்டே இருக்கீங்க. உங்கள் பின்னாடி யார் நிற்கிறாங்கன்னா ஜேகே தான் நிற்கிறான். அப்படியே ஒரு கன்னத்தில் ஒரு கையை வச்சுட்டு அப்படியே ரசிச்சுட்டே உங்களை பார்க்குறான். இப்போயும் பேக் போஸ்ட்டில் தான் உங்களை பார்த்துருக்கான். அவன் கிட்ட போகணும்னு தோணுது. ஆனாலும் அவனை மறந்து உங்களை பார்த்து அவ்வளோ அட்ராக்ட் ஆகி அப்படி பார்த்துட்டு நிற்கிறான். நின்றுட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தோடனே ஜேகே நிற்கிற அவனோட அந்த ரிஃப்ளெக்ஷன் மிரரில் தெரியுது. நீங்கள் ஒரு செகண்ட் அவ்வளோதான் ஜேகே மிரரில் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நீங்கள் ஒரு ஜம்ப் ஸ்கேரை அடித்து திரும்புகிறீங்க. அப்போது உங்களோட ஹேர் வந்து அப்படியே ஏரில் வந்து அப்படியே ஃபேஸில் வந்து அப்படியே லேண்ட் ஆகுது. இப்போது இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கணுன்னு தோணுது. ஆனால் உங்களுக்கு வந்து வார்த்தையே வரல. நீங்கள் ஜேகேயை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. அப்போ ஜேகே கன்னத்தில் கை வச்சுட்டு உங்களை பார்த்து ரசிட்டு ஐயோ இவ்வளோ அளவாக இருப்பியோ என்னன்னு அப்படின்னு கேட்குறான். ஓகேடா நான் இந்த பாட்டை இதோடு முடிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தான் உங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் வந்து நான் அடுத்து போடலாமா வேணாமான்னு யோசிப்பேன். பிகாஸ் நான் முடியாமல் நான் வந்துட்டு இந்த எஃப்எஃப்க்கு வந்துட்டு நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்து ஒன்று அப்புறமா போடலாம் அப்படின்னு யோசிச்சாலும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன்ல சண்டே போடுறேன்டா அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு நேற்று போட முடியாமல் இருந்தது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. உங்களுக்கு போட முடியலையே. ஆக்சுவலாக நான் வந்து என் 2 டேஸாக வந்து ஹாஸ்பிட்டலில் தான் நான் அட்மிட்டில் இருந்தேன். அதனால தான் என்னால் வந்து யூஆர் மெயின் கூட போட முடியல. அதையும் கொஞ்சம் நாளில் போடுறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் க்யூர் ஆகலை. எனக்கு வாய்ஸ் எப்படியோ ஓகேவாக நார்மலாக ஆயிடுச்சு. சரி நான் வந்து அடுத்த எஃப்எஃப் பார்க்குறேன் எப்படின்னு. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் வந்துட்டு நான் இதுக்கு வந்து பார்ட் 4 போடலாமா வேணாமான்னு நான் யோசிப்பேன்டா. இப்போயும் சொல்லிட்டேன் அதையும். ஓகேடா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுவேன். ஓகேடா, ஐ லவ் யூ ஆல்.